ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து வசூலில் வந்து ரொம்பவே குறைவான வசூல் தான் பெற்றிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் சந்தானம் வந்து என்னதான் ஒரு காமெடி ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப பெரிய ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காரு. என்னதான் அவரோட நடிப்பில் 2-3 பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் வந்திருந்தாலும் நிறைய தோல்வி திரைப்படம் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ என்னதான் வந்து அந்த தோல்வி திரைப்படங்களில் கூட நம்ம சந்தானத்தோட காமெடி சூப்பராக இருந்தாலுமே வந்து நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் சந்தானத்தோட காமெடி ஒரு இடத்துல கூட ஒர்க் ஆகலை அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சோகமான விஷயம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹாரர் ப்ளஸ் காமெடி திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்த சந்தானம் வந்து தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு பிளாக் பஸ்டர்ஸ் 3 திரைப்படங்கள் கொடுத்தாரு. ஸோ 4வது திரைப்படம் இந்த 3 திரைப்படங்களோட பெரிய கதை அண்ட் பெரிய பட்ஜெட் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு திரைப்படம் அந்தளவுக்கு ரசிகர்களை கவரவே இல்லை, ரொம்பவே சுமாரான விமர்சனம் தான் பெற்றுச்சு. அதனாலே வந்து 11 நாட்கள் முடியல வெறும் 17 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. இது ரொம்ப குறைவான வசூல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து தயாரிப்பு நிறுவனமும் சரி, சந்தானத்தும் சரி ரொம்ப பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.